ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் நிறைந்த ஒரு தேசத்திலே நாம் இருக்கிறோம். ஆத்துமாக்கள் ஆண்டவருக்காக கொண்டு வரப்பட வேண்டும். நெருக்கங்கள் பலவிதங்களிலே காணப்படுகிறது. அந்த நெருக்கங்களின் மத்தியிலேயும் தேவனை தங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடமாய் வருகிற மக்களுக்காக நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற மக்கள் தங்களுடைய விசுவாசத்திலே உறுதிப்பட நிலைநிற்கும்படியாக நீங்கள் செபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். வட இந்திய மொழிகளிலே ஏராளமான வேதாகமங்கள் தேவைப்படுகிறது. சுமார் 500 வேதாகமங்கள் நமக்கு தேவை. ஒரு வேதாகமத்தினுடைய விலை 300 ரூபாய். ஒருவேளை நீங்கள் 1 2 அல்லது உங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே சில வேதாகங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் எங்களுக்கு தெரிவிப்பீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடைய சார்பாக அதை வாங்கி கொடுக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நடைபெற இருக்கின்ற நம்முடைய ஆலய பிரதிஷ்டைக்காக பிரிங்கியா என்ற பணித்தளத்திலே ஒரிசாவிலே அந்த ஆண்டவருக்கு சித்தமானால் ஏப்ரல் மாதம் 3வது வாரத்திலே நடைபெறுகின்ற அந்த பிரதிஷ்டை ஆராதனைக்காக நீங்கள் செபிக்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யவும், இன்னும் ஆலயம் இல்லாமல் மர நிழல்களிலேயும் சேலைகளை கட்டி கொண்டது சேலை நிழல்களிலேயுமாக உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஏற்றவாறு தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு ஆலயங்கள் அவர்களுக்கு கிடைக்க நீங்கள் செபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் அநேக சுவாமி. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிற அந்த சுத்த கிருபையை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக, அந்த கிருபையின் தேவனுடைய கிருபையினாலே எங்களுடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு உமக்கு சொந்தமாக இருக்கும்படியான செயலாற்றலுக்காக, எங்களுடைய மேசியாவினுடைய மீட்பு பணிக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை அறிந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இன்னும் அறியப்படாதோருக்கு ஆண்டவர் அறியப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது, இந்த வாக்கியமானது மிகவும் அருமையான ஒரு வாக்கியம். கனம் ராக்லாண்ட் ஐயர் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வாழ்க்கையின் மையமாக இந்த வசனத்தை வைத்து அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தார்கள். வட திருநெல்வேலி பகுதியிலே ஏராளமான ஆலயங்கள் உருவாகுவதற்கு அவர்கள் ஒரு கோதுமை மணியாக செயல்பட்டார்கள். ஆம், இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சமயம் என்ன? அங்கே ஒரு சிலர் பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஜனங்கள் அன்று நடந்த காரியம் என்ன? நீங்கள் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவரை பவனியாக அழைத்து வருகிறார்கள். ஓசன்னா பாடல் விண்ணதர அங்கே கேட்கிறது. அப்படிப்பட்ட வேளையிலே அந்த பண்டிகை காலங்களிலே கிரேக்கர்கள் ஒரு சிலர் அங்கே வந்திருந்தார்கள். இங்கே ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடப்படுகின்ற அந்த பாடல் சத்தம் அவர்களை இயேசுவண்டை வழிநடத்தவில்லை. அந்த திரளான ஆர்ப்பரிப்புகள் இந்த கிரேக்கர்களை இயேசுவனிடம் வழிநடத்தவில்லை. ஒருவேளை இயேசுவை பவனியாக அழைத்து கொண்டு செல்லுகிறார்களே, அந்த பவனியின் மையமாக இருக்கிற ஆண்டவராக இயேசுவை அவர்கள் காண இயலவில்லை. பிலிப்பினிடத்திலே வருகிறார்கள், இயேசுவை எங்களுக்கு காட்டுங்க, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம், ஆகையினாலே இயேசுவை எங்களுக்கு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரிடத்திலே அழைத்து வருகிறார் பிலிப்பு அவர்களை. ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நான் காணப்பட வேண்டும் என்றால், இத்தனை திரளான மக்கள் மத்திய மூலமாக நான் அறியப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு தெய்வ பிள்ளையே நீயும் நானும் கோதுமை மணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே
தேவனுடைய அபரிதமான அறுவடைக்கு தேவையான ஃபார்முலா, காட்ஸ் ஃபார்முலா ஃபார் abundant harvest, தேவனுடைய விலையேற பெற்ற அல்ல இல்லையென்றால் தேவனுடைய பரிபூரணமான அறுவடைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஃபார்முலா, இல்லையென்றால் ஆண்டவர் குறிக்கின்ற சூத்திரம் என்ன, ஆண்டவர் சொல்லுகின்ற அடிப்படை சத்தியம் என்ன? முதலாவதாக எ சிங்கிள் சீட், தனித்த ஒரு விதையாக நான் இருக்க வேண்டும். தனித்த ஒரு விதை, ஒரு சிங்கிளாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த விதைகளை பாட்டிலோ அல்லது சாக்கிலோ அல்லது ஏதோ ஒரு பெட்டியிலோ மொத்தமாக நாம் வைத்திருக்கின்ற பொழுது ஒன்றோடொன்று நெருக்கமாக இருக்கிறது, வாமாக இருக்கிறது, ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெட்டியிலோ அல்லது பாட்டிலோ அல்லது சாக்கு பையிலோ அதை அப்படியே வைத்திருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ திரளான அறுவடைக்காரனாக இருக்க வேண்டும் என்றால், அருமையான சகோதரா சகோதரி, நீ ஒரு தேவனுடைய அறுவடை ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக தேவனுக்காக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்றால், நீ நான் கூட்டமாக அல்ல, தனித்து இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற அந்த மனிதனைப் போல நீங்களும் நானும் வர வேண்டும். ஆம், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று கேட்டபொழுது ஏசாயா சொன்னார், இதோ நான் வருகிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறாய். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற மகனாக மகளாக நீ இருக்கிறாய், நல்ல காரியம். ஆனால் நான் அப்பாவோடு இருக்க விரும்புகிறேன், அம்மாவோடு இருக்க விரும்புகிறேன், என்னுடைய வீட்டாரோடு இருக்க விரும்புகிறேன், இல்லை என்றால் என்னுடைய சொந்த பந்தங்களோடு இருக்க விரும்புகிறேன், என்னுடைய சொந்த கலாச்சாரத்தில் இருக்க விரும்புகிறேன் என்று நீங்களும் நானும் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக நாம் இருப்போம் என்றால், நாம் கோதுமை மணியாக பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க முடியாது. காட்சி பொருளாக இருக்கலாமே ஒழிய என் மூலமாக எந்த சாட்சியும் எழும்பவே முடியாது. இன்று நீங்களும் நானும் தனித்தெடுக்கப்பட்ட ஒரு கோதுமையாக இருக்கிறோமா, இல்லை என்றால் பிறரோடு ஒட்டி கொண்டு இருக்கின்ற ஒரு கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், தனித்தெடுக்கப்பட்ட ஒரு விதை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பழையவைகள் கழிந்து புதியவைகளை தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளையை, நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாக முதலாவது இருக்கிறாயா? பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறாயா? உன்னுடைய கிறிஸ்தவ மார்க்க சடங்காச்சாரங்களிலிருந்து, ஒருவேளை இந்த சடங்காச்சாரங்களை என்னை மோட்சத்திற்கு கொண்டு செல்லும் என்கின்ற தவறான நம்பிக்கைகளிலிருந்து நீ பிரித்தெடுக்கப்பட்டு வா. உன்னுடைய ஆலய வருகை, உன்னுடைய ஊழியக்காரி பங்கெடுப்புகள், இல்லை என்றால் உன்னுடைய தான தர்மங்கள், இவைகளெல்லாம் நல்லதுதான். ஆனால் அவைகள் உன்னை மோட்சத்திற்கு அழைத்து செல்லாது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாக, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாக, உலக ஆசாபாசங்கள், உலக சடங்காச்சாரங்கள், உலக மேன்மைகள், உலக மகத்துவங்கள், உலக பாதைகள், உலக இன்பங்கள், இவைகளிலிருந்து நீ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாயா? இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. ஆம், ஆண்டவருக்கு தேவை எ செப்பரேட்டட் சீடு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விதை ஆண்டவருக்கு தேவை. அந்த விதை நீயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விதை நானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், சாலமோன் ஆண்டவருக்கு தேவாலயத்தை கட்டினான். இந்த தேவாலயத்தை கட்டுகிற பொழுது அங்கே அவன் அஸ்திபாரம் போடுவதற்கு வெட்டப்பட்ட கற்களை கொண்டு வருகிறான். தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு பூமியோடு பூமியாக இணைந்திருக்கிற அந்த பாறைகளின் மேல் அல்ல, அந்த பூமியில் இருக்கிற அந்த கற்கள் வெட்டப்பட்ட கற்களாக, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதாக, தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டதாக அது இருக்க வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், வா, பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வா, பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் உலகத்தோடு இருப்போம் என்றால் தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீர் ஆலயமாக கட்ட விரும்புகிறீர்,
நான் உலகத்தோடு இணைந்திருக்கிறேன், இசைந்திருக்கிறேன், என்னை வெட்டி எடுத்து உமக்கு சொந்தமாக்கும் அப்பா என்று சொல்லி கேள். ஆம், ஆண்டவர் வெட்டப்பட்ட ஒரு அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம், நீங்களும் நானும் தேவனுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம், நீங்கள் ஆண்டவருடைய சொந்த சம்பத்துகள், பொக்கிஷங்கள், விலையேறப்பெற்ற முத்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறாய், நல்ல காரியம். பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய், தேவனுக்கு சொந்தமாகப்பட்டவர்களாக இருக்கிறாய். ஆனால் இன்னும் நீ தனித்து வரவில்லையே. நீ கூட்டத்தோடு கூட்டமாக இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறாய். நாம் கூட்டமாக இருக்கின்ற பொழுது பாவத்தில் விழமாட்டோம். கூட்டமாக இருக்கின்ற பொழுது நாம் பாடுவதிலே நமக்கு வெட்கம் வராது. கூட்டமாக இருக்கின்ற பொழுது நாம் சாட்சி சொல்வதிலே கலங்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூட்டமாக இருக்கின்ற விதைகளாக அல்ல, அதிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட ஒரு முத்தாக, ஒரு விதையாக நீ வா எனக்கு. நீ தனித்து எடுக்கப்பட்ட ஒரு விதையாக நீ வர வேண்டும். ஏனென்றால் கூட்டமாக இருப்பதை வைத்து ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. தனித்து, இதோ வருகிறேன் ஆண்டவரே, இதோ என்னை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன், உமக்கு பிரியமானபடி என்னை எடுத்து வனையும், உமக்கு சித்தமான வழியிலே என்னை நீ வழி நடத்தும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீ பிரித்தெடுக்கப்பட்ட விதையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிபூரணமான அறுவடை கிடைப்பதற்கு, ஆத்துமாக்களை தேவனுக்காக கொண்டு வருவதற்கு நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவனாக இருக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறவன் அந்த இரட்சகருடைய தாகம் நிறைந்தவனாக, இரட்சகருடைய ஏக்கம் நிறைந்தவனாக, இரட்சகருடைய கனிவு நிறைந்தவனாக, இரட்சகருடைய மன உருக்கம் நிறைந்தவனாக, இரட்சகரை போல மேய்ச்சல் இல்லாத ஆடுகளை கண்டு பரிதவிக்கிறவர்களாக நீங்கள் நான் காணப்பட வேண்டும். ஆம், எ செப்பரேட்டட் சீட், ஒரு தனித்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விதையாக ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை அடுத்து பயன்படுத்தும். நாங்கள் வருகிறோம் என்று சொல்வதல்ல, நான் வருகிறேன். நாங்கள் செய்கிறோம் என்பதல்ல, நான் வருகிறேன், என்னை அனுப்பும். அது நிமித்தமாக ஏற்படக்கூடிய விலைக்கிரயங்கள் ஏராளம் என்பது எனக்கு தெரியும். நீர் எனக்காக உண்மையே விலைக்கிரயமாக கொடுத்தீரே. நான் கொடுப்பது ஒன்றுமில்லை ஐயா, என்னை கொடுக்கிறேன், என்னை கொடுக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த பரிபூரணமான அறுவடைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அடிப்படை சத்தியம், எ ஸ்கேட்டர்ட் சீட், சிதறடிக்கப்பட்ட விதையாக இருக்க வேண்டும். சிதறடிக்கப்பட்ட ஒரு விதை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விதை மாத்திரமல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட விதையானது சிதறடிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். விதைக்கிறவர்களை பார்க்கிறோம். விவசாயிகள் விதைக்க செல்கின்ற பொழுது, ஒருவேளை இந்த நாட்களிலே விவசாய நிலங்களை பார்ப்பதற்கு பிள்ளைகளுக்கு நேரமில்லை, பெற்றோர்களுக்கும் கொண்டு காட்டுவதற்கு நேரமில்லை. ஆனால் ஒரு காலத்திலே, நாம் திருநெல்வேலி என்று எடுத்துக்கொள்வோம், திருநெல்வேலி என்ற பெயரே அங்கே நெற்களால் சூழப்பட்ட ஒரு இடம் என்பதை வெளிப்படுத்துவதற்குத்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைகள் குறைந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விவசாயி தன்னுடைய வயலுக்கு செல்லுகிறார். வயலிலே சென்று விதைப்பதற்காக செல்லுகிறார். விதைப்பெட்டி அவருடைய கையிலே இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு சாக்கு பையிலே விதைகளை கொண்டு வருகிறார்கள். அங்கே வரப்பிலே வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து விதைகளை எடுத்து தன் கையில் இருக்கக்கூடிய சிறிய பெட்டியிலே அவைகளை அள்ளிக்கொள்ளுகிறார். இப்பொழுது என்ன செய்கிறார்? ஒவ்வொரு விதையாக அவர் போடுவது கிடையாது. இந்த விவசாயி என்ன செய்கிறார்? கரங்களில் தன்னுடைய கையிலே விதைகளை அள்ளுகிறார். அள்ளி வீசி எறிகிறார். அது எரிகின்ற பொழுது அவர் கையில் இருக்கக்கூடிய பெட்டியிலே அடிபடும். ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களிலே சிதறடிக்கப்படுகிறதாக இருக்கிறது. இங்கும் அங்குமாக அந்த விதைகள் சிதறடிக்கப்படுகிறது. ஆம், அது நிமித்தமாய் ஒருவேளை அந்த விதைகளுக்கு மனநோவு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். இப்படி இந்த விவசாயி என்னை தாறுமாறாக அடிக்கிறாரே என்று எண்ணுகின்ற எண்ணம் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த விதை சிதறடிக்கப்படாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. சிதறடிக்கப்படுகிறது. அதை சிதறுகிறது யார்? விதைக்கிறது யார்? விவசாயி.
ஆம், விவசாயி ஆகிய ஆண்டவருடைய கரத்திலே நான் தனித்த ஒரு விதையாக என்னை கொடுக்கின்ற பொழுது அவர் என்னை வீசி அடிக்கிறார். எதற்காக? நான் நாசமாய் போகட்டும் என்பதற்காக அல்ல, நான் நலிந்து போகட்டும் என்பதற்காக அல்ல, இனி நான் வேண்டாம் என்பதற்காக அல்ல, என்னிலே மிகுந்த கோதுமை கனிகளை எதிர்பார்த்து நான் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் விதைக்கின்ற பொழுது ஒரு கவலையினமாக புத்தியினமாக விதைப்பதை போல அந்த விவசாயி விதைப்பது நமக்கு தென்படும். இல்லை, அவர் அவ்விதமாக விதைக்கவில்லை என்றால் நீங்களும் நானும் பலன்கள் கொடுக்க இயலாதவர்களாய் காணப்படுவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த விதையானது சாக்கிலே இருக்கும் என்றால் பிரயோஜனம் இல்லை. அந்த விவசாயினுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். விவசாயி அவருடைய இஷ்டத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு எந்தெந்த பகுதியிலே விதைக்க வேண்டுமோ அவர் வீசி எறிந்து நம்மை விதைப்பதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து விட்டு அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்பது தான் இந்த ஸ்கேட்டர்ட் சீடுன்னு சொல்லி விதை, சிதறடிக்கப்படுகின்ற விதை. தேவனுக்காக பலன் கொடுக்க வேண்டும், தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வ பிள்ளையே, நீ சொகுசாக இருந்து கொண்டு கட்டில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஒருவேளை நான் நிர்விசாரமாக இருந்து கொண்டு என் தேவனுக்காக அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் என்று சொல்லிக் கொண்டு இருப்போம் என்றால் பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய தாளந்துகளை, உன்னுடைய அழைப்பை, உன்னுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவருடைய கரத்திலே கொடு. ஆண்டவருடைய கரத்திலே கொடு. அவர் எங்கே உன்னை விதைக்க சித்தமாய் இருக்கிறாரோ, எங்கே உன்னை வீசி அடிக்க சித்தமாய் இருக்கிறாரோ அந்த இடத்திலே உன்னை ஆண்டவர் முளைத்து வளர்ந்து பெருகச் செய்து 1, 10, 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வார். பரிபூர்ணமான அறுவடைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது சத்தியம் அதுதான். நீ ஒரு சிதறடிக்கப்படுவதற்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த மத்தேயு 16, 24, 25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆண்டவர் சொல்கிறார், வெறுத்து விடு, வெறுத்து விடு. சிதறடிக்கப்பட்ட விதை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எப்படி என்னை சிதறடிக்கிறாரோ, எந்த திசையிலே என்னை வீசுகிறாரோ, எந்த பாதையிலே என்னை நடத்துகிறாரோ, எந்த வழியிலே என்னை நடத்துகிறாரோ, இனி என் சித்தமல்ல, என் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனமும் இதைத்தான் சொல்லுகிறது. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் மத்தேயுவிலே சொல்லுகிறார், ஒருவன் தன்னை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், சிலுவையை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். நல்ல காரியம். இங்கே பரிசுத்த லூக்கா சொல்லுகின்ற பொழுது தனக்கு உண்டானவைகளெல்லாம் ஒற்றுமுடிய 100க்கு 100 என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். என் ஆண்டவருடைய சிந்தை, என் ஆண்டவருடைய அவருடைய சித்தத்திற்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும். இல்லை, எனக்கு அங்கேயெல்லாம் முடியாது, அப்படி முடியாது, இப்படி முடியாது என்று சொல்லி நாம் ஒருவேளை மனதிலே திட்டமிடுவோம் என்றால் சுயத்திற்கு நாம் இன்னும் அடிமையாக இருக்கிறோம். சுயத்திற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். வேண்டாம். ஆண்டவரே, உம் சித்தம் போல் என்னை நடத்தும் அப்பா. ஆண்டவரே, நான் எல்லாம் உடையவனாக இருக்கவோ, எல்லாம் இழந்தவனாக இருக்கவோ, ஆண்டவரே, என்னை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன். நீர் எங்கு நடத்துகிறீரோ, எந்த பாதையில் நடத்துகிறீரோ அந்த பாதையிலே நான் வருகிறேன். ஏன், எனக்கு ஒரு நல்ல நிச்சயம் உண்டு. என் ஆண்டவர் என்னோடு வருகிறீர், என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் அது தடியும் என்னை தேற்றும். மூன்றாவதாக பார்ப்போம் என்றால், a sacrificing seed, கிரயம் கொடுக்கிற ஒரு விதையாக இருக்க வேண்டும். கிரயம் கொடுக்கிற விதையாக இருக்க வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தனித்தெடுக்கப்பட்ட விதை
சிதறடிக்கப்படுகிற விதையாக இருக்கிறது. சிதறடிக்கப்படுகிற விதை இங்கே முளைக்கிறது, சாக கொடுக்கிறது, தன்னை சாக கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பேராயர் பாலிகார்ப் நீதிமன்றத்திற்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். மத தலைவர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய விசுவாசத்தை குறித்து நீர் சொன்னது தவறு என்று சொல்லும் என்று சொல்லி. அப்பொழுது முடியாது என்று சொல்லுகிறார். என் நேசரை நான் மறுதலிக்க மாட்டேன், என் ஆண்டவருடைய சத்தியத்தை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் மரண தண்டனை உண்டு என்பதை அறிந்திருக்கிறீரா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த 86 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை ஒன்றையே எனக்கு செய்திருக்கிற என் தேவனை நான் எப்படி மறுதலிக்க முடியும்? அவரை மறுதலிக்காமல் நான் சுகமான வாழ்வு வாழ முடியுமா? அவரை மறுதலிக்கவே முடியாது, மரண தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனுக்காக சாக நம்மை கொடுக்க அர்ப்பணித்திருக்கிறோமா? என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் சாவதற்கு முதலாவது நான் கொடுத்திருக்கிறேனா? என் ஆண்டவரை பின்பற்றுகிற வேளையிலே அநேக காரியங்களை நான் சாக கொடுக்க வேண்டும். அநேக காரியங்களை நான் ஆண்டவரே நான் சிலுவையில் அறைய கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். ஆம் தேவ பிள்ளையே, சிதறடிக்கப்பட்ட விதை சாக வேண்டும். சும்மா அப்படியே கிடக்கிறது என்றால் காக்கையும் குருவியும் அதை கொண்டு சென்றுவிடும். அந்த விதையினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த விதை கீழே விழுந்து தன்னை சாக கொடுத்து ஒரு புதிய ஜீவனை கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அனுபவத்திற்குள்ளாக நீ வந்திருக்கிறாயா? பாவத்திற்கு நீ செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறாயா? உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு மகனாக மகளாக உன்னை நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? இல்லை என்றால் இந்த தபசு நாட்களிலே கேள், ஆண்டவரே என்னிலே பெருமை இன்னும் சாகாமல் இருக்கிறது. உசியா ராஜா மரணமடைந்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் கிடைத்தது. அவன் பெருமையை காட்டினான். தேவனுடைய மகிமை ஆலயத்தை விட்டு நீங்கியது. என்றைக்கு அவன் இறந்தானோ அன்றைக்கு ஆண்டவருடைய மகிமை ஆண்டவருடைய பிரசன்னம் ஆலயத்திலே வெளிப்படுகிறது. தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் என்று என்னை உயர்த்துகின்ற வேளையிலே, நான் என்று என்னை மேன்மைப்படுத்துகின்ற வேளையிலே இவனுக்கு விரோதமாக நான் செயல்படுகிறவனாக இருக்கிறேன். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வேண்டும் ராஜா. என்னை சாக கொடுக்கிறேன். என் பெருமை, என் கல்வி பெருமை, என் குலப்பெருமை, என்னுடைய கோத்திர பெருமை, என்னுடைய ஜாதி பெருமை, இவைகளை எல்லாம் அழிய நான் கொடுக்கிறேன். அவைகள் அழிக்கப்படுகின்ற பொழுது, அவைகள் சாகின்ற பொழுது மிகுந்த பலன் உண்டு. இன்றும் மாம்சியத்திலே நாம் சில நேரங்களிலே யோசிக்கிறோம் அல்லவா? நாம் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருந்தாலும் அதை மறக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். மன்னிச்சிட்டேன், ஆனால் அவன் செய்த காரியம் இன்னும் என்னுடைய நினைவில் இருக்கிறது என்று சொல்லுவோம் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எதையும் சாக கொடுக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவத்தை மன்னித்தேன் என்று சொல்கிற ஆண்டவர், அவைகளை என்னுடைய முதுகுக்கு பின்பாக நான் எறிந்து விட்டேன், அவைகளை திரும்ப நான் நினைத்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரே. தனித்த விதை சிதறடிக்கப்படுகிற விதையாக இருக்க வேண்டும். சிதறடிக்கப்படுகிற விதை சாவதற்கு தன்னை ஒத்துக் கொடுக்க வேண்டும், சாவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைவாக எ க்ளோரிஃபைட் சீட், மகிமையான ஒரு விதையாய் காணப்படுகிறது. மகிமையான ஒரு விதை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். எதற்காக? சாகும்படியாக. சாவதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவர். ஆனால் அந்த சாவோடு அவருடைய பயணம் முடியவில்லை. அவர் இறந்தபடியினாலே எனக்கு மகிழ்ச்சி. அவர் இறந்தபடியினாலே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே என்னுடைய பாவம் என்னிலே நிவர்த்தியாயிற்று. என்னுடைய பாவத்திற்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே நான் விடுவிக்கப்பட்டேன். எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆம், நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். தேவன் மகிமை அடைகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பாடுகள் நிறைந்த பாதையாக இருக்கலாம், கஷ்டங்கள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கலாம்.
கஷ்டங்களை பாடுகளையும் அனுபவித்த தேவன், உன் நிமித்தமாய் பாடுபட்ட தேவன், உனக்கு மீட்பை உண்டாக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் உனக்கு முன்பாக செல்லுகிறார். உன்னோடு நீ பயணிக்கும்படியாக ஒன்று இருக்கிறார், உன் அருகிலே இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்படுவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது உன்னை தனித்த ஒரு கோதுமையாக அவர் தெரிந்தெடுக்கிறார். அவருடைய கரத்திலே உன்னை கொடுக்கின்ற பொழுது உன் வாழ்க்கையிலே நீ சந்திக்கிற காரியங்கள் உன்னை அலமோதக்கூடியதாக, உன்னை சிதறடிக்கக்கூடியதான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் நீ யாருடைய கையில் இருக்கிறாய்? தேவனுடைய கையில் இருக்கிறாய். அவர் உனக்கு எது நன்மையான பாதையோ, எது நன்மையான காரியமோ அந்த வழியிலே உன்னை நடத்துகிறார். ஆம், அது மாத்திரமல்ல, நீ சிதறடிக்கப்படுகிறவனாக மாத்திரமல்ல, நீ சாவதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் என்கிற சுயம், நான் என்கின்ற ஆணவம், என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அனைத்து அந்த குறுநரிகளும் சிறுநரிகளும் கொல்லப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் சாகப்பட வேண்டும், ஆவியின் கனி காணப்பட வேண்டும். அப்பொழுது என் தேவன் மகிமைப்படுகிறார், என் தேவன் மகிமைப்படுகிறார். நான் மகிமையான ஒரு விதையாக காணப்பட முடியும், மகிமையான ஒரு விதையாக காணப்பட முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த விதையாக இருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்ட விதையாக நீ இருக்கிறாயா? பிரித்தெடுக்கப்பட்ட நீ அப்படியே நீ இருக்க வேண்டும், எந்த முன்னேற்றம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீ நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயோ? இல்லை. தேவன் உன்னை சிதறடிக்கும்படி ஆய்க்கொடு, உன்னை சிதறடிக்கும்படி ஆய்க்கொடு. அப்பொழுது மாத்திரமே அந்த விதையினாலே பலன் உண்டு. அந்த விதை சாக வேண்டும், அந்த விதை சாக வேண்டும். ஏராளமான கனிகளை கொடுக்க, கோதுமை மணிகள் காணப்பட, நன்மையான காரியங்கள் உன்னிலே காணப்பட ஆண்டவர் கிருபை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய ஒரு விதையாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய மகத்துவமான வார்த்தைக்காய் நன்றி ராஜா. நாங்கள் ஒவ்வொருவரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கோதுமை மணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்திருக்கிறேன். கோதுமை மணி நாங்கள் தனித்திருக்க வேண்டும், தனித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உம்முடைய கரங்களிலே கொடுக்க நீர் பயன்படுத்தக்கூடிய ஆண்டவர், நீர் எந்த இடத்துல எங்களை விதைக்க சித்தமாக இருக்கிறீரோ அந்த இடத்துல விதைக்க எங்களை முழுமையுமாய் அர்ப்பணம் செய்கிறோம் என்ற நிலைக்குள்ளாக நாங்கள் வரவும். ஆண்டவரே, எங்களிலே இருக்கக்கூடிய பெருமைகள், எங்கள் தேவனை காணக்கூடாதபடி எங்களிலே இருக்கக்கூடிய ஒருவேளை சடங்காச்சாரங்கள், பலவிதமான செயல்பாடுகள், மாம்சீக சிந்தைகள், இவைகளெல்லாம் சாகின்ற பொழுது மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கிறோம், மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம். எங்கள் தேவன் மகிமைப்படுகிறீர். ஏராளமான கோதுமை மணிகளை கொடுக்கும் ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான பிள்ளைகள் என்று அறியப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.